இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும், நம்ம வந்து வயிறு நிறைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஆனால் இதில் வந்து திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ரைஸ்லேருந்து சப்பாத்திலேருந்து எதில் இருந்தாலும் நல்லா சாப்பிட்லாம். தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போதும் சிக்கனுக்கு எப்போவுமே. இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். குறைன்னு பேஸ்ட் பண்ணால் மாத்திரம் போதும், ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த குறைன்னு வந்து நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றியதில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கட்டும். இது கூட வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அப்படி அரைச்சது தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வந்து பச்சை வாசம் போகணும். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சிக்கன் கழுவி வச்ச தண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு சிக்கனை மாத்திரம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பூண்டு, மிளகு, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்தது நம்ம இந்த சிக்கனில் வந்து நல்லா பரட்டி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த மீட்டில் ஒரு பீஸில் வந்து நல்லா அந்த ஜூஸ் இறங்கி அது ஒரு வாசனை வரும். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இது கொஞ்சம் நேரம் டைம் பிடிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ரெட்டு பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறமா கூட வந்து மஞ்சளும் போட்டுடலாம். மஞ்சளும் போட்டுட்டு கூட வந்து உப்பும் போடுறது கொஞ்சமாக நல்லது. ஆனால் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அது மொத்தமாக போட்டுடலாம். கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சமாக வந்து மிளகு, காஷ்மீர் சில்லி பொடி, உப்பு, இது எல்லாமே வந்து ஒரே அளவில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சிக்கன்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும். இது வந்து ஒரு பீஸுக்கு பிடிக்கணும். ஆனால் டைம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் உண்மையாக சொல்கிற டைம் நல்லாவே பிடிக்கும். அரைச்சி வச்ச ஒரு 3 தக்காளி கொஞ்சமாக லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அந்த தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு இதில் போட்டுருங்க. ஊற்றிட்டு அப்புறமா நல்லா ஒரு பரட்டு கொடுக்கணும். கொடுத்த அப்புறமா நல்லா வேகணும். வேகினா தான் இந்த மசாலாவோட திங்ஸ் எல்லாமே அதுக்கு பிடிக்கும். கிண்ட அது வந்து சுண்டி வரும். அந்த டைமில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்ட அப்புறமா இந்த நல்ல பபுள்ஸ் வரும். அந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 10 ரூபா ஒரு தயிர் பாக்கெட் 10 ரூபாய்க்கு போதுங்க. அதை அப்படியே உடச்சி அதில் போட்டுருங்க. இதுதான் அளவு.